அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வேர்ல்ட் வில்லேஜ் குக்கரி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு செய்ய போற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்த 10-12 வயசு நினைவுகளை மீட்டெடுக்கிற மாதிரியான ஒரு ரெசிபி, கூட்டாஞ்சோறு. நம்ம இது எல்லாருமே செஞ்சு சாப்பிட்ருப்போம். சின்ன வயசுல 7 வயசு பசங்க, 10, 12 வயசு பசங்க, ஆம்பளை, பொம்பளை அதெல்லாம் கணக்கே கிடையாது. நீ ஒரு அரிசி எடுத்துன்னு வா, நான் பருப்பு எடுத்துன்னு வரேன். நீ கிருஷ்ணால எடுத்துன்னு வா, நீ எண்ணெய் எடுத்துன்னு வான்னு இருக்கிற பொருள் எல்லாத்தையும் எடுத்துன்னு ஒரு செங்கல்ல வச்சு அதை அடுப்பு பற்ற வச்சு அதை ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ணில் தண்ணி வர 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 செஞ்சு கிடைக்கிற இலையில போட்டு அதை சாப்பிடும் போது இருக்கிற அந்த சந்தோஷம் இருக்கு பாருங்க. அந்த சாப்பாடோட ரெசிபியோட அந்த டேஸ்ட் இருக்கு பாருங்க. இன்னைக்கு எதுலையுமே வராது. அந்த அற்புதமான கூட்டாஞ்சோறு தான் நம்ம இன்னைக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். இது ஊருக்கு ஊரு இந்த ஊர்ல நல்லாயிருக்கும், அந்த ஊர்ல நல்லாயிருக்கும் அப்படிலாம் கிடையாது. எல்லா ஊர்லயுமே இந்த கூட்டாஞ்சோறு செம்ம டேஸ்ட்டா இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல பெல் ஐக்கான் வரும். அதையும் பிரஸ் பண்ணிடுங்க. நான் 200 கிராம் அரிசி, 100 கிராம் துவரம்பருப்பு 2த்தையும் நல்லா 2, 3 தடவை அலசிட்டு ஒரு 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். இது திருநெல்வேலி கூட்டாஞ்சோறு நல்லாயிருக்கும், கோயம்புத்தூர் கூட்டாஞ்சோறு நல்லாயிருக்கும் அதெல்லாம் கிடையாதுங்க. எல்லா ஊர்லேயுமே அந்த வயசில் செஞ்சு சாப்பிட்ற அந்த கூட்டாஞ்சோறுக்கு டேஸ்ட்டு வேற லெவலில் இருக்கும். ஸோ நம்ம இதுக்கு காய்கறிகள்லாம் என்னன்னா நம்மளோட விருப்பம் தான். இதுக்கு எப்படி ரெசிபி கிடையாதோ, இதுக்கு இவ்வளோ போடணும், அவ்வளோ போடணும், இவ்வளோ அரிசி போடணும், இவ்வளோ அதே மாதிரி காய்கறியும் என்னென்னலாம் கிடைக்குதோ எல்லா காய்கறியும் போடலாம். ஸோ இது எல்லார் வீட்டிலேருந்தும் எடுத்துன்னு வர காய்கறிகள் தானே. ஸோ இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். அன்றைய தேதிக்கு எது ரேட்டு கம்மியாக இருக்கோ அந்த காய்கறி எல்லாம் எடுத்துக்கலாம். நான் பீன்ஸு, கேரட்டு, கருணக்கிழங்கு, பீர்க்கங்காய், வெண்டைக்காய், கத்திரிக்காய், மாங்காய். ஆனால் இந்த காய்கறி எதுவாக இருந்தாலும் இந்த முருங்கைக்கீரை மஸ்ட்டு. இதை மட்டும் விட்டுறாதீங்க. முருங்கைக்கீரை இல்லைன்னா வேற ஏதாச்சும் ஒரு கீரை கடைசியாக ஒரு தாளிச்சிட்டு தேங்காய் அது 2த்தையும் தாளிச்சிட்டு போடும்போது இதனோட டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் அரிஞ்சு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு சட்டி அடுப்பில் வச்சுட்டு 50 ml நான் கடலை எண்ணெய் எடுத்துருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் எது வேணால் எடுத்துக்கலாம். ஒரு 75 கிராம் சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் இல்லையா, பெரிய வெங்காயம். அதுதான் இந்த சாப்பாட்டுக்கு மட்டும் ரெசிபியே கிடையாது. நீங்கள் விருப்பம் தான். 75 100 கிராம் இருக்குதா எடுத்துங்க. 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் போல் கருவேப்பிலை அதை போட்டு நல்லா வதக்கணும். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் நான் 100 கிராம் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எண்ணெயில நல்லா வதங்கட்டும். இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற காய் எல்லாத்தையும் ஒன்று எல்லாத்தையும் போட்டுடலாம். ஸோ இதில் ஒரு சில காய் சீக்கிரம் வந்துடும், ஒரு சிலது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதை பற்றிலாம் கவலையே கிடையாது. கூட்டாஞ்சோறில் அந்த கவலையே இல்லை. ஒன்று குழஞ்சிருந்தாலும் வேகாமல் இருந்தாலும் அப்படியே எடுத்து சாப்பிட அந்த சாப்பாடோட டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும். ஸோ இதை இந்த எண்ணெயில் நல்லா இந்த காய் எல்லாத்துலேயும் நல்லா வதக்கணும். ஸோ ஒரு 2 நிமிஷம் நல்லா எண்ணெயும் இந்த காய்கறியும் நல்லா பவுண்ட் ஆனதுக்கப்புறம் மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்குங்க. இப்போ காய்கறிலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம 1 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கோம், 1/2 கிளாஸ் பருப்பு எடுத்துருக்கோம். ஸோ 1.5 கிளாஸ் அது மாதிரி 4 மடங்கு 6 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். ஆனால் நான் 5 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் ஹோல்டு பண்ணி வைக்கிறேன். தேவைப்பட்டதுன்னா நம்ம அப்புறம் ஊற்றிக்கலாம். சுடு தண்ணியாக ஊற்றுறதா அந்த இருந்ததுன்னா. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள். இந்த குழம்பு மிளகாத்தூள் எப்படி அரைக்கணும்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கங்க. அப்புறம் ஒரு 30 கிராம் புளி ஊற வச்சு அந்த ஜூஸை அந்த இதோட சேர்த்துட்டு நல்லா கலக்கிக்கலாம். மூடி வச்சிருவோம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு தடவை இந்த டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அதாவது உப்பு, புளி, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணிவிட்டு எதனா 10ல் கம்மியாக இருக்குது அப்படின்னா அதை நம்ம சேர்த்துக்கணும். இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா காயெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வெந்துட்டுருக்கும், ஒரு 50%. இந்த டைமில் நம்ம ஊற வச்சிருக்க அரிசியும் பருப்பையும் நம்ம இதில் சேர்த்துக்கணும்.
சேர்த்துட்டு நல்லா ஒரு கிண்டிட்டு மூடி வச்சிடலாம். அது வேகட்டும். நல்லா கொதி வரும்போது அடிக்கடி 2-3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிளறி விடணும். ஏன்னா மசாலாலாம் சேர்த்துட்டோம், அடி பிடிக்கும். இந்த அரிசி பருப்பு ஒரு 50% வேகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கினே இருக்கணும். வெந்ததுக்கு அப்புறம் ஒரு தடவை செக் பண்ணிடுங்க எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படின்ட்டு. அரிசி ஒரு 50% வெந்திருந்ததுன்னா இதை அப்படியே இறக்கி வச்சுட்டு நம்ம இந்த கூட்டாஞ்சோறுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். இந்த தாளிப்புக்கு நான் நெய் எடுத்திருக்கேன் ஒரு 25 ml. நீங்கள் தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய் எது வேணால் எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 5-6 காஞ்ச மிளகாய் லேசாக ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் போல் ஒரு 4 சின்ன வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் போல் கருவேப்பிலை. வழக்கமாக அந்த கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிப்பு ரெடி பண்ணுவோம்ல, அதுக்கு பதிலாக இது மாதிரி ஒரு தாளிப்பு நல்லா ரெடி பண்ணிவிட்டு ஒரு 1/4 கப்பு துருவின தேங்காய் அதை இதோட சேர்த்துட்டு ஒரு 2 கைப்பிடி முருங்கைக்கீரை நல்லா க்ளீன் பண்ணி ஆஞ்சி எடுத்துட்டு இந்த தேங்காய் முருங்கைக்கீரை ரெண்டுத்தையும் போட்டு நல்லா இந்த தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். கீரையும் நல்லா வதங்கணும். ஸோ நெய்யில் கீரை வதக்கினாவே ஒரு அற்புதமான ஒரு வாசனை வரும், செம்மையாக இருக்கும் அந்த வாசனை. இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதை இறக்கிட்டு நம்ம சாதத்தை எடுத்து திரும்பவும் அடுப்பில் வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சூட்லேயே சாதம் ஒரு 75% வெந்துட்டுருக்கும். இப்போ லேசாக கொதிச்சு வரும்போது நல்லா கிண்டி விட்டுருங்க. திரும்பவும் கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு வேக வைப்போம். ஸோ அந்த நல்லா வெந்து வரும்போது தண்ணியோட பதம், அரிசி எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு ஒரு தடவை செக் பண்ணுங்க. தேவைப்பட்டதுன்னா தண்ணி ஊற்றிக்கலாம், இல்லைன்னா வேணாம். இப்போ ரொம்ப கட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. நான் இப்போ ஒரு 1/2 கிளாஸ் மட்டும் சுடு தண்ணி ஊற்றிக்கிறேன். பச்சை தண்ணி ஊற்றாதீங்க, ஒரு மாதிரி குழஞ்சிரும். போட்டுட்டு நல்லா ஒரு கிண்டணும். இப்போ பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும், அது சாம்பார் சாதம் பிசிபேலா பாத் மாதிரி இருக்குது பார்த்தியா? இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கீரை தேங்காய் போட்ட அந்த தாளிப்பை இது மேலே போட்டுட்டு அப்படியே கிண்டுனீங்கன்னா இந்த வீடே மணக்குங்க. உண்மையிலேயே சும்மா பசியே இல்லாதவங்களுக்கு பசி எடுக்கும். இது எப்படி இருக்கும், இதனோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நான்லாம் உங்களுக்கு சொல்லவே வேணாம். ஏன்னா இதை நீங்கள் சின்ன வயசில் செஞ்சு சாப்பிட்டுருக்கீங்க அப்படின்னா இதனோட டேஸ்ட் உங்களோட நாக்கில் எச்சி ஊறும். அந்த அளவுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். சப்போஸ் நம்ம எங்கேயாச்சும் எக்ஸ்கர்ஷன்லாம் போவோம்ல, அப்போ நீ ஒன்று எடுத்துன்னு வா, நீ இட்லி எடுத்துன்னு வா, நீ லெமன் ரைஸ் எடுத்துன்னு வா, அது மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு வரும்போது இது மாதிரி கூட்டாஞ்சோறு செஞ்சு எடுத்துன்னு போனீங்கன்னா இதுதான் நீங்கள் எடுத்துன்னு போகிற சாப்பாட்லேயே ஹைலைட்டாக இருக்கும். அந்த அளவுக்கு செம்ம பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், சந்தோஷமாக இருங்க. எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்ஸும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் ஒன்று போடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பபாய்.